வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் from விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவளிங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளை நம்மளோட சண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ், அடிப்படை பேசிக் அஸ்ட்ராலஜி. சரிங்களா? விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணி வாரம் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜூம் செஷன். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் அழகு கலை நிபுணர். பொதுவா அழகு கலை நிபுணர் என்ன, பியூட்டிஷியன், இது ஆகிறதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னா சுக்கிரன் சந்திரன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர், முகபாவத்தை குறிக்கக்கூடியவர். சந்திரன் அழகை தருபவர், ஒளி மிகுந்த பிரகாசமான ஒரு முகத்தை தருபவர் சந்திரன், இல்லைங்களா? இந்த 2 கிரகங்களும் சந்திரன் சுக்கிரன் இருவரும் பகை கிரகங்களாவே இருந்தாலும் கூட எவர் ஒருவர் ஜாதகத்தில் 2, 10, 6ஆம் இடங்களில் சுக்கிரன் சந்திரன் அமர்ந்து இருக்கிறார்களோ, சரிங்களா, ரிஷப வீடோ, துலாம் வீடோ, கடக வீடோ, இந்த 3ம் ஓரளவு நல்ல வலிமையிலே இருந்து இவங்க 2 பேரும் தொடர்பு பெற்றிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துல தொடர்பு போட்டிருக்காங்கன்னா அழகு கலை நிபுணராகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஒரு கடகலக்கண ஜாதகம், இது நம்மளோட கிளைண்ட் தான் அவங்க. சரிங்களா? இந்த கடகலக்கண ஜாதகத்துக்கு குருவோட வீட்டுல சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. வளர்பிறை சந்திரன் தான். குரு பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல. சோ இந்த ஜாதகருக்கு சந்திர தசை, சுக்கிர புத்தி உள்ள வந்தோடனே அந்த பியூட்டிஷியன் ஆகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கையில கொடுத்து அது மூலமா ஜீவனம் வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அமைப்பை இந்த கிரகங்களே பண்ணி கொடுத்துச்சு. இதுதான் உண்மை. சோ எவருடைய ஜாதகத்துல எல்லாம் சுக்கிரன் சந்திரன் இணைஞ்சு 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாங்க, ஜீவனஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த அழகு கலை நிபுணத்துவம் நிச்சயமா வரும். இன்னொரு உதாரணம், ஒரு துலாம் லக்ன ஜாதகம், லக்னத்திலே சந்திரன், சரிங்களா, லக்னத்திலே சந்திரன், சுக்கிரன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல 11ஆம் இடம், இல்லையா? இது ஒரு பணவர அவஸ்தா. இந்த கிளைண்ட்டும் ஒரு பியூட்டிஷியன். இவங்க கொஞ்சம் குறைந்த லெவல் சுவத்துவம். ஏன்னா சந்திரனுக்கு அவ்வளவு ஒளி இல்லாத சந்திரன், ஓரளவு அந்த அமாவாசை நிலையிலிருந்து கொஞ்சம் விலகின சந்திரன் அவரு. சுக்கிரனும் அந்த அளவுக்கு வலிமை இல்லைனாலும் குரு பாத்தீங்கன்னா நம்ம இந்த தனுசு வீட்டுல 9ஆம் பார்வையால சுக்கிரனை பார்ப்பாரு. இவங்களும் ஒரு பியூட்டிஷியன், பார்ட் டைம் பியூட்டிஷியன். சோ இந்த மாதிரி அழகு கலை நிபுணர்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் ஓரளவு நல்ல வலிமையில் 2ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த இடங்கள், அதாவது ஜீவனம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இவங்க சம்பந்தப்படுறாங்க. பட்டுட்டாங்கன்னா, இல்லைன்னா அதீத சுபத்துவமாய் லக்னத்தோட தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த அமைப்பு வரவே செய்யும். மெயினா ரிஷபம், துலாம் மற்றும் கடகம், இந்த வீடுகள் நல்ல ஒரு வலுவுல பாவர்களால் பங்கப்படாமல் இருந்துட்டாலே இவங்களுக்கு ஓரளவு அந்த நிபுணத்தனம், அழகு கலை நிபுணத்தனத்துக்கு உண்டான அத்தனை தகுதிகளையும் இந்த கிரகங்களை தந்து விடுங்க.